வருடம் கழித்து சென்றாலும் சரி, இவர் தாயும் தகப்பனும் எதையும் எதிர்பார்க்காம என்ற பிள்ளைய பார்க்கணுமே, என்ற பிள்ளைய முகத்தை பார்த்தால் போதும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பவர்கள் தாய் தகப்பன். இன்றைக்கு அந்த தாய் தகப்பனையே இன்று அவர்களுடைய மனங்களை நோவினை செய்து வாழ்கின்ற எத்தனையோ பிள்ளைகள். கண்ணியமானவர்களே, பார்க்கிறோம். வாலிபர்களே, இளைஞர்களே, பெற்றோர்களுடைய பொருளாதாரங்களை உணர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய மனதை உணர்ந்து நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள். எமது ஊரிலே சில விடயங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தாய் வீட்டு வேலைக்கு போறா, பிள்ளைகளுடைய அன்றாட செலவுக்கு வாப்பா மவுத் அல்லது வாப்பா விட்டுட்டு போயிட்டார், உம்மா வீட்டு வேலைக்கு போறா. ஆனா மகன் ஓலவல் எழுதிட்டு உம்மாட்ட சண்டை, எனக்கு பெருமதி மிக்க மோட்டார் பைக்கல் வாங்கி தரணும், இல்லைன்னா பிரச்சனை. என்ன செய்தாவது வாங்கி தரணும், தாயை ஈடு வச்சாவது வாங்கி தரணும். வாலிபர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சில வாலிபர்களுக்கு வாப்பாவுடைய பொருளாதாரம் விளங்குறதல்ல, ஐபோன் தேவை. என்னத்தை வித்தினான எனக்கு ஐபோன் தேவை. வாலிபர்களே, உங்களோட உம்மா வாப்பாட பொருளாதாரத்தை நீங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தகப்பன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அவங்களை கஷ்டப்படுத்தி நீங்க வாங்குறது இருக்குதல்லவா, அவங்களோட மனசை நோகடிப்பது இருக்குதல்லவா, அவங்களை கஷ்டப்படுகிறது அல்லவா, வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக.